கல்யாண வீட்டு பந்திகளில் பரிமாறக்கூடிய எல்லா சைடிஷுங்களுமே நமக்கு ரொம்ப பிடிச்சமான சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஸ் பொரியல் தான். இது வீட்டிலே நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது ரசம், சாம்பார், வத்த குழம்பு எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷன். வாங்க அது எப்படி செய்யலான்றதை இப்போ பார்த்துடலாம். ஒரு கடாயில் 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/4 கிலோ கோஸுக்கு 50 கிராம் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி அதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸையுமே இது கூட சேர்த்துடலாம். கோஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு வடிகட்டியில் போட்டு நல்ல தண்ணி வடிகிற அளவுக்கு விட்டுடுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேருங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற கோஸையுமே சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வதக்குங்க. கோஸில் இருக்கிற மிச்சம் மீதி தண்ணியுமே நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ வந்து உதிராக உங்களுக்கு கோஸ் கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருளை ஒரு கைப்பிடி போல் போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்குங்க. வதக்கிட்டு இறக்கிடுங்க, சர்வ் பண்ணுங்கள். இது ரசம், சாம்பார், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷன். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.